ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சிறகுகள். இன்றைக்கி வந்து அம்மா வீட்டில் எல்லாருமே ஊருக்கு கிளம்புறாங்க. ஸோ சித்தி எல்லாருமே நேற்று வந்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தால சித்தப்பாவும் தம்பியும் மட்டும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அகியும் சித்தியும் இங்கே தான் இருந்தாங்க. ஸோ காலையில் வந்து பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு எல்லாமே பேக் பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி வந்து சம்ருத்துக்கு ஸ்கூலுக்கு கிளம்புற மூடே கிடையாது, இவங்கெல்லாம் ஊருக்கு போகிறதுனால. அதோட வந்து வீட்டில் கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாலே இந்த சின்ன பசங்களுக்கு வந்து இங்கே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காதுல்ல. அதே மாதிரி தான். ஏன்னா நேற்று நைட்டே வந்து வயிறு வலின்னு கொஞ்சம் பிளான் போட்டான். நாங்கள் எல்லாருமா சேர்ந்து கிண்டல் பண்ணவும் சைலண்ட்டாக இருந்துட்டான். இன்றைக்குமே வந்து இப்போ காலையில் எழுந்ததுலேருந்து கிளம்புறது டிலே, சாப்பிட்றது டிலே, எல்லாமே லேட் பண்ணிகிட்டே இருந்தான். அதுவும் அவங்க 2 ஆச்சிங்க வேறு வீட்டில் இருக்கவும் அவரை வந்து பிடிக்க முடியலை. ஒரு ஆள் ஷூ போடுறது, லேஸ் கட்டுறது, ஒரு ஆள் தலை சீவுறது, இப்படி. பொண்ணுங்க வந்து அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுவாங்க. சம்யுமாலாம் அப்படி தான், யாரையுமே எதிர்பார்க்க மாட்டா. அவள் பாட்டுக்கு கிளம்பி எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருப்பா. சம்ருத் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஸோ அவனுக்கு எதுனா ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கணும், அதை பண்ணு இதை பண்ணுன்னு. பாபாவா சரி, ஊருக்கு போறியா அன்னைக்கு? யார் யார் போறீங்க? அப்பா, அவரை அப்பா, அப்புறம் அம்மா, அத்தை. எந்த அத்தை? நான் யாரு? யாரு? மானி அத்தை. தாரி, வாட் இஸ் யுவர் நேம்? அப்படி கேளு பிள்ளைகிட்ட. வாட் இஸ் யுவர் நேம்? திருப்பி சொல்லு. வாட் இஸ் யுவர் நேம்? சாரிகா. அங்க பாருக்கா, என்ன பண்ண பார்த்தல. நான் என்னடி பண்ண? நான் மாங்கனிட்ட இப்படி பண்ண வந்துச்சு. ஐலாத்த வேணும். அப்ப நான் வேணாமா? வேணாமா? அப்ப அங்க பாரு. பொடி. வேணும் வேணும். உஷாரைட்டா. அப்பதான் வேணும். அம்மா வேணும். அப்பா வேணும். அல்லேபுத்தா வேணாம். வேணாம். அண்ணன் வேணும். அத்தாச்சி. அத்தாச்சி அவ அத்தாச்சி இல்ல, அக்கா. அக்கா அக்கா தான் அவ உனக்கு. யார சொன்ன? எந்த அப்பதா? என்ன ஓவரா பண்றீங்க? போங்க உங்க வீட்டுக்கு போங்க. போங்க உங்க வீட்டுக்கு போங்க. என்ன பிச்சு பிச்சு? போங்க உங்க வீட்டுக்கு போங்க. உங்க வீட்டுக்கு போங்க. இந்த பிள்ளைய சேர்த்து கூட்டிட்டு போங்க. அப்படிதான் உங்க அப்பா அடிப்பேன். என்ன 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 சரி, பாய் சொல்லு. ஊருக்கு வரீங்களா? பாய் சொல்லு. அத்தை வாய் இல்ல, எல்லாருக்கும் பாய். எல்லாருக்கும் பாய். எதுக்கு அடிக்கிற? எதுக்கு அடிக்கிற? சொல்லிட்டு அடி. எதுக்கு அடிக்கிற? எதுக்கு அடிக்கிற? அத்தை எதுக்கு அடிக்கிற? காலையிலே சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அந்த தாரிகாவோட வம்பிழுத்துட்டு அவகிட்ட எதுனா ஒன்று பேசி வம்பிழுத்துட்டே இருப்போம். ஏன்னா இப்போ மழலை பேச்சு பேசும்போது ரொம்ப அழகாக இருக்கும். எந்த குழந்தையா இருந்தாலுமே பேசுறது கேட்க இன்னும் பேசணும் அவங்க பேசுறது கேட்கணுன்னே தோணும். அதனாலேயே அவகிட்ட எதுனா சொல்லி வம்பிழுத்துட்டே இருப்போம். இன்றைக்கி வந்து மஷ்ரூம் பிரியாணி தான் பண்ண போகிறேன். ஸோ நேற்று தான் வந்து ஹெவியாக கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்தோம் நேற்று நைட்டு. அதனால இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியன் தான். ஸோ மஷ்ரூம் பிரியாணியும் அப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய் கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு. அதோட இனிமேல் நாங்கள் வந்து விரதம் இருக்கணும். ஏன்னா எங்கள் கோவிலில் வந்து நெக்ஸ்ட் வீக் பூஜை இருக்குது. அதனால நான் சம்ருத் சம்யுலாம் வந்து பால் கூட எடுப்போம். ஸோ அதனால ஃபுல்லாக நீ விரதம் தான் அந்த 1 வீக்குக்கு. நான் வந்து இன்றைக்கி ஜீரா ரைஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். ஜீரா ரைஸ் வந்து ஒரு 5 உலக்கு, இந்த உலக்கில் 5 உலக்கு எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டேன்.
மஷ்ரூம் பிரியாணி வந்து எப்போதுமே கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மைல்டாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் அவ்வளோவா இருக்காது. அதனால கொஞ்சம் காரசாரமாக இருக்கிறதுக்காக நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சிக்க போகிறேன். அதுக்கு வந்து சோம்பு 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு 4-5 ஏலக்காய், ஒரு 7-8 கிராம்பு, 2 துண்டு பட்டை, கொஞ்சம் போல் கல்பாசி, இது எல்லாமே சேர்த்துட்டு இது கூடவே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா புதினா, கொத்தமல்லி இது எல்லாமே போட்டு அரைச்சிக்கணும். புதினா வந்து ஒரு 2 கைப்பிடி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கே ஜார் வந்து கரெக்டாக இருந்துச்சு. அதனால் ஃபஸ்ட்டு வந்து புதினாவில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து கொஞ்சம் அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி, மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஸோ மிளகாய் தான் இதுக்கு வந்து காரத்துக்கு. இது வந்து பச்சை மசாலா போட்டு பிரியாணி பண்ணுறது. ஸோ வேறு எந்த மசாலாவும் பண்ணுறதுக்கு தேவையில்லை. ஸோ மஷ்ரூம் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாய் வந்து 1 டம்ளருக்கு 1 அப்படின்ற கணக்கில் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம மிளகும் வேறு இதில் சேர்த்துருக்கோம். அதனால 5 பச்சை மிளகாய். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா மிளகாய் தூள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் இதுவே கரெக்டாக இருக்கும். பிரியாணி பண்ணுறதுக்கு வந்து இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும். ஸோ இந்த நெய் வந்து நான் இங்கே வந்து செக்கில் ஆட்டுற எண்ணெய் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன். சூப்பராக இருக்குது. ஸ்மெல் வந்து அவ்வளோ கமன்னு வரும். ஒருவேளை இந்த பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த நெய் போட்டதுனாலயா என்னன்னு தெரில. உண்மையிலேயே அதை இந்த மணலாக நெய் அப்படின்னு விளம்பரத்தில் சொல்லுவாங்களே, ஸோ அதே மாதிரி மணலாக இருக்கும் இந்த நெய் பார்க்குறதுக்கு. வாசமும் கமன்னு வரும். இதில் வந்து வெறும் வெங்காயம் மட்டும்தான் போட்டு வதக்கணும். ஸோ அதுக்கப்புறமா இப்போ எண்ணெய் கத்திரிக்காய்க்கு வந்து கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து சீரகம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து வெள்ளை எள்ளு தான் வந்து எண்ணெய் கத்திரிக்காய்க்கு மெயின். இது எதுக்கு அப்படின்னா பிரியாணிக்கு பண்ணுற எண்ணெய் கத்திரிக்காய் இது வந்து எங்கள் சித்தி சொல்லி கொடுத்த ஸ்டைல். இதில் வந்து முந்திரி கொஞ்சம், நிலக்கடலை கொஞ்சம், ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் கட் பண்ணி போட்டுக்கலாம். அது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இங்கே வந்து வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த பச்சை மசாலா பேஸ்ட் இருக்குல்ல, அதை சேர்த்து இது நல்லா வதங்கட்டும், வதக்கி விட்டுக்கலாம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய், பிரியாணிக்கு உள்ள எண்ணெய் கத்திரிக்காய் வந்து எங்கள் சித்தி சொல்லி கொடுத்தது தான். சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து தான் இது கேட்டு எழுதி வச்சு இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இந்த பக்கம் வந்து அம்மா அவங்களுக்குலாம் நைட்டுக்கு சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் புளியோதரை கட்டி விடலாம் அப்படின்னு சாதம் வச்சுட்டேன். இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இந்த கடலை இது எல்லாமே வதங்கினோமே எடுத்து ஆற வச்சுட்டு நம்ம அரைக்க வேண்டியதுதான். இங்கே வந்து பிரியாணிக்கு மசாலா எல்லாமே நல்லா வதங்கவும் இதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது அப்படியே வதங்கட்டும். எண்ணெய் கத்திரிக்காய்க்கு மெயினாக வந்து அந்த கத்திரிக்காய் கிரேவி கிடைக்கிறது வந்து தக்காளி அரைச்சி ஊற்றுறதுல தான். ஸோ அதனால் வந்து ஒரு 4 தக்காளி அளவுக்கு நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த எள்ளு, சீரகம், நிலக்கடலை இது எல்லாமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். இப்போ வந்து பிரியாணிக்கு வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிருச்சு. இது கூடவே ஒரு 3 தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணது, அது கூடவே கொஞ்சம் தக்காளி வதங்குறதுக்காக கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ இது இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு 3 மஷ்ரூம் பேக்கெட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ மஷ்ரூமை வந்து இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பீஸ் வந்து நல்லா தெரியும். சின்னமாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா மஷ்ரூம் போட்டிருக்கதே தெரியாது. நான் 2 தான் கட் பண்ணி தர சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 லிட்டர் பேக்கெட் இருக்குல்ல, ஸோ தயிர், அதை வந்து ஒரு 1/2 பேக்கெட் அளவுக்கு தயிர் ஊற்றி இது எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். ஒரு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து எண்ணெய் கத்திரிக்காய் தாளிச்சிக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய்க்கு வந்து ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் வந்து சீரகமும் மிளகும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து மஷ்ரூம் போட்டு வேக வச்சுருந்தோம் இல்லையா, வதக்கி விட்டுருந்தோம்ல, இப்போ வந்து மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய்க்கு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கவும் இது கூட கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பெரிய கத்திரிக்காயாக இருந்தனால 2 கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா குண்டாக முழுசாக முட்டை கத்திரிக்காய்னு சொல்லுவோம்ல, எண்ணெய் கத்திரிக்காய்க்கெல்லாம் ரவுண்டாக கட் பண்ணி போடுவோம்ல, அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது பெருசாக இருக்கிறதுனால தான் நான் 2 கட் பண்ணியிருக்கேன்.
கத்திரிக்காய் இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் இதில் மிளகாத்தூள் ஒரு 2.25 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே இது கூட 4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து வதங்கட்டும். இது கூடவே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கோம்ல தக்காளி பேஸ்ட், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இங்கே வந்து மஷ்ரூம்லேருந்து கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த மாதிரி நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்ஸுக்கு இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ ஜீரா ரைஸ் அப்படின்றதுனால 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். நான் 5 டம்ளர் எடுத்துருக்கனால 7.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மலாக வீட்டில் செய்கிற சாப்பாட்டு அரிசியில் செஞ்சீங்க, நார்மல் அரிசியில் அப்படின்னா 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் போல் உப்பு போட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்கிற அளவுக்கு நம்ம மூடி வச்சு மூடிடலாம். இங்கே வந்து எண்ணெய் கத்திரிக்காய்க்கு கத்திரிக்காய் மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த கத்திரிக்காய் ஓரளவுக்கு வேகிற அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். நான் வந்து இதில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணணும். கத்திரிக்காய் வந்து நல்லா தள்ளன்னு கொதிச்சுட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைசல் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் கத்திரிக்காய்க்கு வந்து நம்ம குக்கரில் வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால தண்ணி வந்து நிறைய வைக்க தேவையில்லை. நான் பண்ண ஒரு மிஸ்டேக் வந்து அந்த மிக்ஸி ஜாரை கழுவிட்டு கடைசியாக கொஞ்சம் தண்ணி ஊற்றினேன்ல, அதில் வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சு. பட் இது வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், அந்த கிரேவி மாதிரி தான் இருக்கணும். நான் பண்ணதில் வந்து கொஞ்சம் போல் தண்ணி மட்டும் கூடி போச்சு. இதில் வந்து கொஞ்சம் போல் உப்பு, பெருங்காயத்தூள், கொத்தமல்லி போட்டு குக்கர் மூடிட்டு ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். இங்கே பிரியாணிக்கு வந்து தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருந்த அரிசியை ஆட் பண்ணிவிட்டு இது கூட எலுமிச்சம்பழமும் பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி அரிசியும் தண்ணியும் ஈக்குவல் கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால உப்பு போட்டுக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காரமும் கம்மியாக இருந்துச்சுன்னா தேவைப்பட்டால் மட்டும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கடைசியாக இதில் கொத்தமல்லி தூவிட்டு நல்லா இதை இந்த மாதிரி சரி பண்ணி விட்டுட்டு இப்போ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் போல் நெய் விட்டுக்கிறேன். இப்போ அப்படியே மூடி வச்சுட்டு கீழே ஒரு தோசைக்கல் வச்சுட்டு மேலே வந்து வெயிட்ரு மேலே வந்து சுடுதண்ணி பாத்திரம் வந்து வச்சுருக்கேன். லோ ஃப்ளேமில் 20 நிமிஷத்துக்கு வச்சு இறக்கணுன்னா நமக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிரும். சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். இது கூடவே கொஞ்சம் போல் எண்ணெய் கத்திரிக்காயும் அதுக்கப்புறமா ரைத்தாவும் வச்சு சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் நான் சொன்ன மாதிரி பாருங்கள் கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சு. இது வந்து நார்மல் நம்ம ஒயிட் ரைஸ்க்கு செஞ்சு சாப்பிடுவோம்ல அந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. பிரியாணிக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் வந்து திக்காக இருக்கணும். இப்போ வந்து கொஞ்சம் போல் புளித்தொக்கு பண்ணலாம் அப்படின்னு புளியோதரைக்காக அம்மா இவங்களுக்குலாம் கட்டி கொடுத்து விடலான்னு பண்ணேன். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் போல் வெந்தயமும் மல்லி விதையும் வறுத்துட்டு அதில் வந்து அரைச்சி போட்டிருக்கேன். ஸோ ஈவினிங் போல் எல்லாருமே கிளம்பிட்டோம். சமீமாவும் வந்து பயன் அனுப்புறதுக்காக வரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சம்ருத் சமயம் இங்கே வந்து கிளம்புறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சரியான மழை, ஒரு 2 ஹவர்ஸாவது மழை வந்து பெஞ்சிருக்கும். அதனால வந்து இவங்க இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோம். ஆனால் சமீமா வந்து ஒரே அழுக. அவங்க ஹோம்ஒர்க் எழுதுறதுக்காக அங்கே அப்பத்தா வீட்டுக்கு போனாங்க. அழுக விடவே இல்லை. அப்புறம் இவங்க அப்பா சரி காரில் கொஞ்சம் இடம் இருக்குது பசங்களை கூட்டிகிட்டே போகலாம் அப்படின்னு மறுபடியும் கூப்பிடுறதுக்கு இருக்காங்க. ஹோம்ஒர்க் எழுதுறேன்னு போனாங்க. போன கொஞ்ச நேரத்தில் இவங்க அப்பா போய் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. சம்ருத் சமயம் அங்கேருந்து ஓடி வராங்க. பாவம் ரொம்ப கஷ்டம். எங்களுக்கே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. மழை வந்திருந்தனால தான் சரி இருக்கட்டும்னு விட்டுட்டு போவோம். மழையும் விட்டுருச்சா அப்புறமா சரி எல்லாருக்குமே ஒரு மாதிரி இருந்துச்சு. பசங்க வேறு அழுதாங்களே அப்படின்னு சொன்னது தான் சரி. மின்னல் வேகத்தில் ஹோம்ஒர்க் எழுதினாலும் சரி எழுதலைனாலும் சரின்னு ஓடி வந்துட்டாங்க. ஸோ அங்கே வரவும் தாரிகாவுக்கும் கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுச்சு. மெஜஸ்டிக்கில் தான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ 7 o'clock வந்து ஷார்ப்பாக ட்ரெயின் வந்துடும். தாரிகா வந்து போகும்போதே காரில் வந்து தூங்கிட்டா. அங்கே ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு தான் வந்து கொஞ்சம் முழிக்க வச்சோம். அவ்வளோ நேரம் தூங்கிட்டே இருந்தா. சரி ஊருக்கு போகிறாளே அப்படின்ட்டு அப்போ தான் முழிக்க வச்சோம். அவன் என்னென்னா நம்ம தூங்கினது ஒரு இடம் வந்து பார்க்குறது ஒரு இடமா இருக்கே அப்படின்னு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தா. அகிலாவும் சித்தியும் வந்து இதே ட்ரெயினில் போய் நெக்ஸ்ட் ஸ்டேஷனில் இறங்கிக்குவாங்க. ஸோ அங்கேருந்து வீடு வந்து கிட்ட. அதனால
எப்போதுமே வந்து இவங்க ஊருக்கு வந்துட்டு போனாங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். இந்த தடவை வந்து நாங்களும் நெக்ஸ்ட் வீக் ஊருக்கு போகிறோமா, அதனால் அவ்வளோவா ஒன்றும் பெருசாக வந்து ஒரு ஃபீலிங்கும் இல்லை நம்ம போயிடுவோம் அப்படின்னு. என்ன ஒன்றுனா தாரிகா வந்து வீட்டில் இருக்கும்போது அத்தை அத்தைன்னு காலை சுற்றி வந்துட்டே இருப்பா. ஸோ அவ்வளோதான் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீக் ஊரில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு. பசங்க கூட அப்படி தான், இல்லைன்னா கொஞ்சம் சேடாகவே இருப்பாங்க. நம்ம தான் அடுத்த வாரம் ஊருக்கு போகிறோமே அப்படின்னு அவங்களுமே கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டாங்க. அதெல்லாம் வேணாம் கொடு, அதெல்லாம் வேணாம் கொடு. என்னது மாது? ட்ரெயின். அது இந்த சீட்டு. தாரி வந்து ட்ரெயினில் நாங்களும் வருவோம்னு நினச்சிட்டு இருந்திருப்பா போல். ஸோ நாங்கள்லாம் கீழே நிற்கவும் மேலே நின்று கத்திட்டே இருக்கா, அத்தை வரணும், அண்ணா வரணும், அத்தாச்சி வரணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் பாய் சொன்னால் அழுக ஆரம்பிச்சிருச்சு, நானும் வரேன் கீழே அப்படின்ட்டு. ட்ரெயினில் போகும்போதெல்லாம் வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா அத்தை வீட்டுக்கு போகிறோம், அத்தை வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லிகிட்டே போயிட்டு இருந்தாலாம். ஸோ வீடியோலாம் எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ போகும்போது தான் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, பாய் சொல்லி அனுப்பும்போது நம்ம தான் நெக்ஸ்ட் வீக் ஊருக்கு போகிறோமே அப்படிங்கிற மாதிரி அது ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. யாரையாவது நம்ம ஊருக்கு அனுப்பணும்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயோ இல்லை பஸ் ஸ்டேஷன்லேயோ போய் நின்று அவங்கள பாய் சொல்லி அனுப்பும்போது அந்த இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு மாதிரி. அதுவும் ரயில்வே ஸ்டேஷன் போகணும் அப்படின்னா அங்கே ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்க மாதிரி இருக்கும். ட்ரெயின் போன பிறகு அந்த லாஸ்ட்டாக அந்த ட்ரெயின் போகிற வரை நின்று நம்ம பார்த்துட்டே இருப்போம். அந்த ட்ரெயின் எங்கே போகுதோ அந்த எண்டு தெரிகிற வரை நம்ம நின்று பார்த்துட்டே இருப்போம். ஸோ அந்த அளவுக்கு ஃபீலிங்காக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம vlog முடியுது. நம்ம vlog பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு வரும். நான் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.